சுரேஷ் அவங்க அம்மா ராஜலட்சுமி நெஞ்சு புடிச்சிட்டு சோஃபால உட்காந்துருக்காங்க. பக்கத்துல தங்கராஜும் சுரேஷும் இருக்காங்க. இங்க பாருங்க மாப்பிள்ள, அந்த அழகுமதி இந்த வீட்டையே ரெண்டாக்கிட்டா. இத்தனை வருஷமா இந்த ஊர்ல தலை நிமிர்ந்து வாழ்ந்த குடும்பம் இது. ஆனா நேத்து அவன் நடுரோட்ல உட்கார்ந்து சண்டையால இந்த ஊர் உலகமே என்ன தப்பா பேசுது. ஒருத்தர் கூட என்ன இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினதோ கேவலப்படுத்தினதோ கிடையாது மாப்பிள்ள. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. இந்த அழகுமதி இன்னும் தங்கராஜோட பவரை பாக்கல. அவளை எப்படியாவது இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து உங்க காலடியில அடிமையா உட்கார வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அப்படி அவ அடங்கி வரலைன்னா அவளை அப்படியே அத்து விட்டுட்டு நம்ம சுரேஷ்க்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க. சுரேஷ், வண்டி அடிடா. உன் மாமனார் வீட்டுக்கு இன்னைக்கு ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்துருவோம். இல்ல மாமா, அவன் மூஞ்சி பாக்குறக்கே எனக்கு அருவருப்பா இருக்கு. அவ இருக்கும் இடத்துக்கு நான் வரமாட்டேன் மாமா. டேய் சுரேஷ், எனக்கு அவளை பார்த்தா வெறுப்பாதான்டா இருக்கு. ஆனா அவ கழுத்துல நீ தாலி கட்டி இருக்க. அவளை எப்படி உன் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். வா போலான்னு போறாங்க. மதியம் உங்க வீட்டுல ராமமூர்த்தி அவங்கள பார்த்து, வாங்க சார், வாங்க வாங்க மாப்பிள்ள, உள்ள வாங்கன்னு சொல்றாரு. நிறுத்துங்க ராமமூர்த்தி, நீ இப்படி போலித்தனமா வர வைக்கிறது மட்டும் எனக்கு பத்தாது. உன் பொண்ணு அடக்க ஒடுக்கமா வளர்த்து 4 பேருக்கு கட்டுப்பாட்டா வாழணும்னு சொல்லி வளர்த்திருந்தா இன்னைக்கு எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? உன் பொண்ணால இந்த ஊர் உலகமே, எங்க குடும்ப மானமே கப்பலேறி போச்சு. அவளுக்கு அடங்கி வாழவே தெரியாதா? என்ன சார் பேசுறீங்க? என் பொண்ணு நீங்க எதுக்காக நேத்து நடுத்தருவுல நிக்க வச்சுட்டு வீட்டை விட்டு அனுப்புனீங்க? அத முதல்ல சொல்லுங்கன்ட்டு மதியோட அம்மா கேக்குறாங்க. ஏமா காஞ்சனா, உங்க பொண்ணு நாங்க சொல்றதை கேட்டு நடத்திருந்தா நாங்க ஏன் அனுப்ப போறோம்? அதுவும் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லி வெளியில வந்து உட்காந்துக்கிட்டு ஊருக்கே வேடிக்கை காட்டுற. என்ன திமிரு அவளுக்கு? நீங்க வீட்டை விட்டு துரத்ததுனாலதானே என் பொண்ணு வாசல்ல வந்து உட்கார்ந்துருந்தா. அவ வேற எங்க சார் போவா? நல்லா கொடுப்போம், கௌரவமான இடம் நினைச்சுத்தானே என் பொண்ணு உங்க வீட்டுக்கு கட்டி கொடுத்தோம். நாங்களும் உங்க பின்னாடியே சுத்துருவோமேன்னு எங்களை பிளாக்மெயில் பண்ணி என் பொண்ணை கூட்டிட்டு போனீங்க. ஆணி மாதிரி வச்சு பாத்திருப்பீங்க. நம்மனா இன்னைக்கு அவளை எல்லாரும் சேர்ந்து கொடுமைப்படுத்திருக்கீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லையான்னு கேக்குறாங்க. சுரேஷ் அதுக்கு, இங்க பாருங்கத்த, இதுக்கு மேல நீங்க பேசிக்கிட்டே இருக்காதீங்க, இங்க நடக்கிறதே வேற, ஜாக்கிரதை அப்படிங்கிறாரு. சத்தத்தை கேட்டுட்டு அழகுமதி ரூமை விட்டு வெளியே வராங்க. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எங்க அம்மாவை பத்தி பேசுவ? சுரேஷ் மதியம் அவங்க அம்மாவை ஏன் அசிங்கமா பேசுறீங்கன்னு அடிக்க போறாரு. உடனே மின்னல் வேகத்துல வந்து அழகுமதி அதை தடுத்து சுரேஷோட கணத்துல பலார்னு அரைகிறாங்க. பாருங்க சுரேஷ், உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. எந்த துணிச்சல என் அம்மா மேல கைய நீட்டுறீங்க? வாடி போடின்னு வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நான் உங்க வீட்டுல இருக்கிறவங்கள கொடுமைப்படுத்துறேன்னா நீங்க தான் தினம் தினம் உங்க அம்மாவோட பொய் மூட்டையை நம்பி என்னை சித்திரவதை பண்றீங்க. எங்க அம்மா மேல கை நீட்டுறவங்கள இந்த மாதிரி சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. தங்கராஜு, ராமமூர்த்தி, என்ன ராமமூர்த்தி இது? பொண்ணு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் என் மச்சானையே செருப்பால அடிச்சிருக்கா. இவளை நான் சும்மா விட மாட்டேன். இனிமே உன் பொண்ணு வாழா வெட்டியே உன் வீட்டிலேயே கிடக்கட்டும். அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க முடியாதுங்கிறாரு. இருத்துங்க சார், என் பொண்ணு இங்கேயே வாழா வெட்டியா இருந்தா கூட எனக்கு பெருமைதான் சார். ஆனா இனிமே அவளை உங்க நரக வீட்டுக்கு நான் அனுப்ப மாட்டேன். எத்தனை நாளைக்கு உங்களுக்கு பயந்துகிட்டே நாங்க வாழ்றது? என் வேலையை தூக்குவீங்களா தூக்குங்க, இந்த வீட்டு பணத்தை கேட்பீங்களா கேளுங்க, தலைய அடமானம் வச்சாது நகையை வித்தாது உங்க பணத்தை உங்க முகத்துல தூக்கி எறிகிறேன். என் பொண்ணோட சுயமரியாதையும் அவளோட சந்தோஷமும் தான் எனக்கு முக்கியம். அவ வாழ்க்கையை கெடுத்ததுக்கு நான் இன்னைக்கு நரக வேதனை படுறேன். இனி அவளை உங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன், வெளியே போங்கன்னு கத்துறாங்க ராமமூர்த்தி. சுரேஷுக்கும் தங்கராஜுக்கும் அவமானம் தாங்க முடியாம அங்கிருந்து சீக்கிரம் வெளியே போறாங்க. சுரேஷ் தங்கராஜ் கிட்ட, மாமா என்ன ஒரு பொம்பளை செருப்பால் அடிச்சிட்டா மாமா, என் வாழ்க்கையில இப்படி ஒரு அசிங்கத்தை நான் பட்டதில்லை. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன், பழிக்கு பழி வாங்குவேன் மாமா. என் அம்மா அப்பா கிட்ட இப்ப சொல்றேன். சுரேஷ், அறிவில்லாம பேசாத, நீ ஒரு ஆம்பளை, அதுவும் போலீஸ்கார. உன்னை உன் பொண்டாட்டி செருப்பால் அடிச்ச விஷயத்த உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்க போறியா? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்ச உன் யூனிஃபார்முக்கே அசிங்கம். கொடுத்துரு. ராமமூர்த்தி மதியம் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சு நம்ம காலில் விழ வைக்கிறேன். நீ இப்ப ஸ்டேஷனுக்கு கிளம்புன்னு சொல்றாங்க. வீட்டுல மதியம் அவங்க அப்பா கிட்ட, எனக்காக இன்னைக்கு நீங்க அவங்க முன்னாடி நின்று எனக்கு பேசினது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த வீட்டுல நான் ஒரு அடிமையா தான் இருந்தேன். அவங்க சாப்பிட்டு போடுற எச்சில் தட்டை கூட தரையில வச்சு என்னை அசிங்கப்படுத்துவாங்க. கேள்வி கேட்டா திமிர் பிடிச்சவாங்கம்பாங்க. நம்ம வீட்டுல நீங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, எல்லாரும் ஒன்னா வேலை செய்வோம். ஆனா அங்க மலரக்கா விட மோசமா என்ன நடத்துறாங்கப்பா. என் சுயமரியாதை இழந்து என்னால அங்க வாழ முடியாதுப்பா. உங்களை நான் அசிங்கப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்கப்பாங்கிறாங்க. இல்லம்மா மதி, நான் தான் சூழ்நிலை கைதியா இருந்து உன்னை அந்த நரகத்துல தள்ளி உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருமா. இனிமே நீ அங்க போக தைரியமா இருங்கிறாரு. சுரேஷோட வீட்டுக்கு சுரேஷும் தங்கராஜு திரும்பி வர்றப்ப அங்க எல்லாரும் இருக்காங்க. ராஜலட்சுமி சுரேஷ பார்த்து, என்னப்பா அந்த திமிர் பிடிச்சவ வீட்டுல என்ன சொன்னாங்க? அவ இனிமே அடங்கி நடப்பாளா? அவளோட திமிர அடக்கவே முடியாதுமா. இனிமே அவ என் வாழ்க்கையில வேண்டவே வேண்டாம், நான் தனியா வாழ்ந்துப்பேன் அப்படிங்கிறாரு சுரேஷ். சுரேஷ், நீ பண்றது ரொம்ப தப்புடா. அழகுமதி ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை நீ புரிஞ்சுக்கவே இல்ல. நீ நேரா போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு பாகிராஜ் சொல்றாரு.
ராஜலட்சுமி உடனே என்ன பாகியராஜ் பேசுற நீ? சுரேஷ் போய் அந்த திம்பு பிடிச்சவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? உனக்கு மனசாட்சியே இல்லையா? அம்மா உங்களுக்கு தான் மனசாட்சி இல்லம்மா. மலர் எனக்கு போன் பண்ணி ஸ்டேஷன்ல இருந்து எல்லா விஷயம் சொன்னா. நீங்க சுரேஷ் கிட்ட சொன்னது எல்லாமே பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியும். அழகுமதி பேசினது 4 வார்த்தை தான். அதை உங்க பழிவாங்கும் குணத்துல 10 வார்த்தையே திருச்சு உங்க பையன்கிட்ட சொல்லியிருக்கீங்க. இந்த வீட்டுக்கு வந்த மருமகளுக்கும் உங்களோட பொண்ணு மத்தானம்மா. எல்லாரும் உங்க காலடியில விழுந்து கிடக்கணும்னு நினைக்காதீங்க. பக்கத்து வீட்டு கோமதி அம்மாவை பாருங்க, மருமகள் எப்படி நடத்துறாங்கன்ட்டு. உங்களை மாதிரி ஒரு மாமியார் இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்கங்கிறாங்க. தங்கராஜ் உடனே, பாகியராஜ் கொஞ்ச நேரம் நிறுத்துறியா? அழகுமதி நீ இந்த வீட்டுக்கு வரவே மாட்டா. நம்ம சுரேஷ்க்கு இன்னொரு கல்யாணம் பண்ண போறோம். பாகியராஜ் உடனே, மாமா என் தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவனுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்காது. யாராச்சும் இனிமே சுரேஷோட மறு கல்யாணத்தை பத்தி பேசுனீங்க அவ்வளவுதான். அப்புறம் என்கிட்ட மரியாதை எதிர்பார்க்காதீங்க. சுரேஷ் அன்னைக்கு நடந்த விஷயமே வேற, அம்மா சொன்னது வேற. நீ இன்னும் ஒரு குழந்தையாட்ட அம்மா பேச்ச கேட்டும் வாழ்க்கை அழிச்சுக்காத. சுரேஷ் கோபத்தின் உச்சிக்கே சென்று வீட்டை விட்டு வண்டி எடுத்துக்கிட்டு வேகமா கிளம்பிடுறான். ரோட்ல நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க அழகுமதி. அப்புறம் சுரேஷ் பார்த்துட்டு அவங்க கிட்ட பேச வரான். இங்க பாருடி, என் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சண்டையை மூட்டி விட்டு ஜாலியா வர்றியா? உன் குடும்பத்தோட இந்த சந்தோஷமா வாழலான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா அது நடக்காதடி. உன் குடும்பத்துல இருந்து உன்னை பிரிச்சு உன்னை ஒவ்வொரு நாளும் நரக வேதனைப்பட வைக்கிறேன் இல்லையான்னு பாரு அப்படிங்கிறாரு. இங்க பாருங்க சுரேஷ், இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இப்படி மிரட்டி என்கிட்ட மீன் பிடிக்கலான்னு மட்டும் கனவுல நினைக்காதீங்க. எப்பவுமே உண்மைக்கும் நேர்மைக்கும் மட்டும்தான் கட்டுப்படுவேன். உங்க அம்மா என்ன ஒரு அடிமை நடத்த பார்த்தாங்க. நீங்க என் அம்மா மேல கை நிட்டீங்க. அதான் உங்களுக்கு சரியான செருப்படி கிடைச்சது. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க சுரேஷ், நான் பயப்பட மாட்டேங்கிறன்ட்டு அங்க இருந்து விறுவிறுன்னு போயிடுறாங்க. இவன் இப்படியே விட்ட என் குடும்பத்தை டார்ச்சர் பண்ணுவான். இவனால அதிகார பவரை வச்சுதான் ஆடுறான். அதே அதிகாரத்தை வச்சு இவனுக்கு சட்டம்னா என்னன்னு புரிய வைக்கிறேன்னு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனப்ப சுரேஷ் அங்க உட்காந்து இருக்கான். அப்புறம் மதிய பார்த்தோன்னா சுரேஷ் டென்ஷன் ஆகி, ஏன் மதி நீ இங்க என்ன பண்ற? மதி உடனே, நான் தான் சார் என்னோட ஹஸ்பண்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கேன். என் ஹஸ்பண்ட் ஒரு சப் இன்ஸ்பெக்டர், ஆனா அவர் ஒரு பொண்ணான என்ன மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் டார்ச்சர் பண்றாரு. கேள்வி கேட்டு அடிக்க வர்றாரு. அவங்க குடும்பமே சேர்ந்து என்ன நடுத்தருவுல நள்ளிரவுல துரத்து விட்டாங்க. அது மட்டும் இல்லாம என் புருஷனும் அவரோட மாமாவும் சேர்ந்து என் வீட்டுக்கு வந்து என் வயசான அப்பா அம்மாவை குளர் மிரட்டல் விடுத்து மிரட்டுறாங்க. இப்ப பெண்களுக்கு எதிராக அநீதி இழைக்கிறேன். புருஷன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நியாயம் கேட்க வந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு போலீஸ் அதிகாரிக நீங்க என்ன பண்ண முடிவு போடுறீங்க? கம்ப்ளைண்ட் ஃபைல் எழுதுறீங்களா இல்ல நேரா கமிஷனர் ஆபீஸ்க்கு நான் லீவ் விடவா அப்படின்னு கேக்குறாங்க. ஏய் மதி, இங்க இருக்கிறவங்களுக்கு நான் யாருன்னு தெரியும். கம்ப்ளைண்ட் இங்க யாரும் எழுத மாட்டாங்க. தூக்கி குப்பையில தான் போடுவேன். என்ன பண்ணுவேன்னு கேக்குறாரு. குப்பையில போடுவீங்களா சுரேஷ்? போடுங்க பாக்கலாம். நீங்க இந்த ஸ்டேஷனுக்கு மட்டும்தான் அதிகாரி. ஆனா நான் உங்களுக்கு மேல ஒரு கமிஷனர் ஆபீஸ் இருக்கு. நீங்க அப்பாவை கட்டையை பிடிச்சி மிரட்டினப்ப நான் சும்மா நீங்க வேடிக்கை பார்க்கல. நீங்க மிரட்டின ஒட்டுமொத்த காட்சியும் போன வீடியோ ஆதாரமும் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க என் கம்ப்ளைண்ட் எழுத நடத்த அடுத்த 5வது நிமிஷம் நான் அந்த வீடியோ ஆதாரத்தை கமிஷனர் ரயிலோட நிற்பேன். உங்க தோல் ஸ்டாருக்கு உங்க கையில இருக்க எல்லாத்தையும் பறிப்போம் ஜாக்கிரதைன்னு சொல்றாங்க. நியாயம் கேட்கறவங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு போலீஸ் அதிகாரியா நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிட்டு நீங்களே ஜெயில் கம்ப்ளீட் பின்னாடி போறீங்களா இல்ல நான் கமிஷனர் வச்சு உங்களை தரட்டமான்னு கேக்குறாங்க.